மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் ஒரு உதாரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தை சொல்கிறேன். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் கடந்த வருடத்திலே நடந்த வெள்ளத்தால் ஏற்பட்ட அழிவுகள் பாதிப்புகள் இன்னும் சீர் செய்யாத நிலை இருக்கின்றது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டரினூடாக சில விடயங்களை அந்த நேரத்திலே இருந்த மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர், அமைச்சர், ஆளுநர் போன்றோர்கள் வாக்குறுதிகள் அளித்திருந்தாலும் கூட இன்று வரைக்கும் உதாரணமாக போர்தீவு பற்று மாலையகட்டுக்கு போகும் அந்த பிரதேசம் போன்ற இடங்களிலே சில பாதைகள் வெள்ளத்தால் கடுமையான ஒவ்வொரு வருடமும் பாதிக்கப்பட்ட சில இடங்கள் இன்னும் சீர் செய்யாத நிலையில் இருக்கின்றது. அப்போ இந்த தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் ஊடாக இந்த பிரதேசங்களில் இருக்கிற வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மண் சரிவோடு சேர்த்து இந்த கட்டடம் அமைப்பது இல்லாவிட்டால் வீதிகள் அமைப்பது இதிலே வெள்ளம் போன்ற இயற்கை அனர்த்தங்களால் பாதிப்பு அடையக்கூடிய விடயங்களை உள்வாங்கப்பட்டிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அந்த வகையிலே இந்த விடயத்துக்கு நான் நினைக்கிறேன், இது இந்த அரசாங்கம் மாத்திரமில்லை, கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்களும் இந்த முயற்சி எடுத்திருந்தாலும் கூட இந்த அரசாங்கம் தான் இந்த சட்டமூலத்தை கொண்டு வந்திருக்கு. அந்த வகையிலே இன்னும் நான் நினைக்கிறேன் சட்டமூலத்தை முன்வைத்த பிரதி அமைச்சர் ஆண்டன் ஜெயக்குடி அவருக்கு தெரியும், இந்த எங்களுடைய பிரதேசங்களிலே சில மாவட்டங்களிலே மண் சரிவால் நடக்கிற பிரச்சனைகள், மண் சரிவால் ஏற்படுற இயற்கை அனர்த்தங்களை விட அதிகமாக அவர் அமைச்சராக அமைச்சு பதவி வகிக்கும் சுற்றுச்சூழல் அதிகார சபைக்குள்ளே வரும் ஜிஎஸ்எம்பியினால் இந்த சட்டவிரோதமான மண் அனுமதி பத்திரங்கள் வழங்கி இல்லாட்டி இலுமினைட்டுக்கான அனுமதிகள் திருக்கோவில் மற்றும் வாகரை போன்ற பிரதேசங்களில் வழங்கி பல அனர்த்தங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அந்த விடயங்களிலும் கௌரவ அமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் நினைக்கின்றேன். அதனோடைய சேர்த்து கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஒரு வருடத்தை தற்பொழுது பூர்த்தி செய்திருக்கின்றது. ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி இன்று ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கின்றது. இந்த ஒரு வருட காலப்பகுதிக்குள்ளே இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைக்கான தீர்வுகள் என்னவென்றதை பார்த்தால் ஒரு விரல் நீட்டி சொல்லக்கூடிய நாட்டிலே இருக்கிற மக்கள் எல்லா மக்களுக்குமான தீர்வுகள் எதுவும் விடல் என்றதும் ஒரு புறம் இருக்கட்டும், குறிப்பாக தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் முக்கியமான பிரச்சனைகளுக்கு இதுவரைக்கும் இந்த அரசாங்கத்தினால் என்னென்ன தீர்வுகள் வழங்கியிருக்கிறார்கள் பார்த்தால் ஒரு திருப்தி அடையக்கூடிய வகையான ஒரு தீர்வை கூட நாங்கள் அடையாளப்படுத்த முடியாது. அனைவருக்கும் தெரிந்த விடயம், ஜனாதிபதியினுடைய பதவி காலம் ஒரு வருடம் இறுதியாக போகின்றது. நாங்கள் ஒரு வருடத்துக்குள்ளே என்ன செய்திருக்கிறோம் என்று யாராவது கேட்டால் ஒன்றுமே சொல்வதற்கு இல்லை என்றதுக்காக அவசரமாக செப்டம்பர் மாதத்திலே முதல் வாரத்திலே யாழ்ப்பாணத்துக்கு சென்று அந்த இடங்களிலே சில அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைத்தார்கள். அவசரமாக கொழும்பிலே சில அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். இப்படியான அதாவது 21ஆம் தேதி வரும் பொழுது என்ன செய்திருக்கிறார் யாராவது கேட்டால் சொல்வதற்கு எதுவுமே இல்லாமல் அவமானப்படக்கூடாதுன்றதுக்காக அவசரமாக நானும் பார்த்திருந்தேன். பிரதி சபாநாயகர்களே, நீங்களும் அந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருந்த நீங்கள் அவசரமாக சென்று சில நிகழ்வுகளை ஆரம்பித்திருக்கிறீர்கள். ஆனால் தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் முக்கியமான பிரச்சனைகளுக்கு இதுவரைக்கும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வினையோ, சில விடயங்களுக்கு தீர்வுகள் ஒரு வருடத்துக்குள்ள காண முடியாது, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் you have to have a trajectory. The government's trajectory towards resolving this issue should be there. Within a year we should at least see that your government is keen on resolving some of the issues that the Tamil people of this country are facing. Now I have listed out some of these issues, Honorable Deputy Speaker. Now land related issues, 1 year, it's been 1 year since President Andrakumar Dissanayake has come into office. Within a year, you all haven't been able to resolve any of the land issues. I saw the Minister in charge of Transport had gone to Jaffna and attended a meeting at the Jaffna District Development Committee meeting, and he was very proudly telling the media and everybody present that the NPP government has released roads. Honorable Deputy Speaker, on that road, you can only travel. You cannot get down. So if the length of the road is, let's say, hypothetically 2 kilometers, for that length of 2 kilometers, you can only travel. You can't get down because the lands beside the road are still occupied by the military. So you can't really call this release of land or opening up roads. அந்த வகையிலே இந்த நாட்டிலே எங்களுடைய மிக முக்கியமாக வடக்கு கிழக்கிலே மேய்ச்சல் தரையோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கின்றது. வடக்கு கிழக்கிலே காணி சம்பந்தமான மேய்ச்சத்தரையோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சொன்னால் குறிப்பாக மயிலத்தமடு மாதவனை என்ற மேய்ச்சத்தரை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் ஒரு பிரதேசம். அது சம்பந்தமாக வர்த்தமானி மூலம் அறிவிக்காவிட்டால்
மகாவலி அதிகார சபைக்குள்ளே அந்த காணி இருக்குமா இருந்தால் தொடர்ச்சியாக இன ரீதியான முரண்பாடுகள் வரும். பண்ணையாளர்கள் கௌரவ சபா பிரதி சபாநாயகரை 730 நாட்கள் கடந்தும் இந்த மேச்சத்தரையை வர்த்தமானி மூலம் அறிவிக்குமாறு கேட்டிருக்காங்க உங்களுடைய அரசாங்கத்தின் கீழே. இதுவரைக்கும் அதுக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கை கூட எடுக்கவில்லை. இது பெரும் போகும் விவசாயம் செய்யும் காலப்பகுதி. இந்த காலப்பகுதிக்குள்ளே இனி ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ளே அத்துமூறிய விவசாயிகள் வந்து அந்த பண்ணையாளருடைய மேச்சத்தரை காணிக்குள்ளே அபகரிக்க போறார் நிலத்தை. இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் அதுக்கான ஒரு நிரந்தரமான தீர்வினை ஆய்வு கூட செய்யவில்லை. எங்களுடைய பிரதேசத்திலே ராணுவ முகாம்களை விடுவிக்கதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். எதுவும் வாயால சொல்றது மாத்திரம்தான். அங்க மாவட்டத்துக்கு சென்று பார்த்தால் எதுவும் இல்லை. அதே போலதான் எங்களுடைய வனையிலாக ஃபாரஸ்ட் வைத்திருக்கிற காணிகளை விடுவிக்கிறதாக இதே இன்றைய தலைப்புக்கு பொறுப்பாக இருக்கிற அந்த அமைச்சர் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வந்த பிறகு சொன்னார். சொல்லி 3 மாதங்கள் இதுவரை ஒன்றும் இல்லை. எங்களுடைய மக்கள் முகம் கொடுக்கும் கடந்த காலத்தை முகம் கொடுத்த ஒரு மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக இந்த அரசாங்கத்துடைய தீர்வை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்று ஜனாதிபதி அவர்கள் நான் காலையில் ஒரு செய்தி ஒன்றை பார்த்திருந்தேன். யாழ்ப்பாணத்திலே ஒரு நவீன சர்வதேச மைதானம் ஒன்றை கட்டுவதற்கு இல்லாட்டி ஒரு மைதானம் ஒன்றை ஆரம்பிக்கிறதுக்கு தெரிவு செய்த அந்த இடத்திலே சில ஆயுதங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்ற செம்மணியிலே மனித புதகுலிகள் தோண்டப்பட்டு கொண்டிருக்கு காணப்பட்டு கொண்டிருக்குது. இதுவரைக்கும் அந்த விடயங்களுக்கு ஒரு நடவடிக்கை இல்லை. நாட்டிலே ஜனாதிபதி அவர்களும் சரி பிரதமரும் சரி அமைச்சரும் சரி மாகாண சபை தேர்தலை 2025ஆம் ஆண்டிலே ஆரம்ப பகுதி என்றார்கள். 25 பின்னு கண்டார்கள். தற்பொழுது 26 என்றார்கள். அதுக்கான சட்ட மூலத்தை அமல்படுத்துவோம் என்று சொன்னால் அதுக்கு விருப்பம் இல்லை. நிறைவேற்ற அதிகார முறையை நாங்கள் இல்லாமல் செய்வோம் என்று சொன்னார்கள். இதுவரைக்கும் பேச்சுவார்த்தையிலே கூட அது சம்பந்தமாக பேசப்படவில்லை. புதிய அரசியலமைப்பின் உருவாக்கத்தை பற்றி இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. இப்படி அடுக்காக சொல்லிட்டு போகலாம். அந்த வகையிலே கௌரவ பிரதி சபாநாயகர்களே மிக தெளிவாக சொல்கின்றேன். எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகள் இருந்ததை விட மோசமான நிலைக்கு போய் கொண்டிருக்கின்ற என்றால் கடந்த கால அரசாங்கமாவது பச்சையாக சொன்னார்கள் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று. இவர்கள் நாங்கள் இனவாதிகள் இல்லை, வடக்கு மாகாணத்தில் இருக்கும் மக்கள் மீது எங்களுக்கு தான் அதிகமான கரிசனை இருக்கு என்று சொல்லியே எங்களுடைய மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நாங்கள் இதை அனுமதிக்க முடியாது. මම මේ කාරණා කීපයක් සිංහලෙන් උත් කියනවා. මොකද please honorable කන්නත් දන්න යන්නේ කතානායකතුමා නම් කියලා තිබ්බ මම දැක්කා මීයෝ එහෙම ඉන්නවා කියලා කුස්සියේ මම නම් ගිහිල්ලා කාලා ආවා. මී කතුරු තියලා ඒක විසඳකලක් දන්නේ මම නම් ගියා කන්න. මම හිතන්නේ අද උදේ ජාතික ජනබලයේ මන්ත්‍රීවරු 94ක් විතර කාලා තිබ්බලු උදේ කෑම විතරක්. ඉතින් මම හිතන්නේ ඒක මේ අර පාර්ලිමේන්තුවේ ඉන්න කුස්සියේ ඉන්න නිලධාරීන්ට කරපු අගෞරවයක් මං හිතන්නේ මේ හොඳ PHI මහත්තයෙක් බලලා ඕක විසඳගත්තා නම් හොඳයි. ගරු ඇමතුමා ඉස්සරහ පෙළේ එක කැබිනට් ඇමතිවරයා ඉන්නේ සමන්ත ඇමතුමා පොඩ්ඩක් බලන්න. ඔබතුමාත් කෑවත් දන්නේ මම නම් ගිහිල්ලා මගේ ලන්ච් එක ගත්තා. හැබැයි මේ ඒකත් පොඩ්ඩක් බලන්න. ගරු මුලසුනේ ඉන්න මන්ත්‍රීතුමනි මේ ආණ්ඩුවට මගේ කතාවේදී මම මේ අද ගෙන දෙන පනත ගැන මම කියලා තියෙනවා. හැබැයි ඒත් එක්ක මම කාරණයක් මතු කරනවා. මේ ආණ්ඩුව බලයට ඇවිල්ලා සැප්තැම්බර් 21 වෙනකොට අවුරුද්දක් කාලයක් ගෙවිලා තියෙනවා. අවුරුද්දකට කලින් මේ ආණ්ඩුවේ දැන් මේ නියෝජනය කරන මන්ත්‍රීවරුන්ගේ පක්ෂයට කිව්වේ ජාතික ජන බලවේගය කියලා. ඊට පස්සේ පොඩි කාලයක් ගම ජාතික පච බලවේගය කියලා කිව්වා. මොකද බොරු කියන නිසා. දැන් වෙලා තියෙන්නේ ජාතික ධන බලවේගය. මම අද උදේ සමාජ මාධ්‍ය දැක්කා. යන ඇමතිවරුන්ගේ මන්ත්‍රීවරුන්ගේ වත්කම් බැරකම් බලනවයි ඒවල තියෙන දේපල දැක්කම මාධ්‍ය සාකච්ඡාවල දෙහිලා කතා කරනේවා දැක්කම ඇත්තටම රටේ ජනතාවට මේක විශාල ගැටලුවක් වෙලා තියෙන්නේ.